வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் டேஸ்டி வைப்ஸ். வெரைட்டி ரைஸ் எபிசோடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பக்காவான கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம். நெக்ஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் ஆகி நல்லா சூடாகி வந்ததும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் ஜீரகம், ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், கூடவே ஒரு 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி, கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கி வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் குருமிளகு பொடி இடித்து சேர்த்துக்கோங்க. அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். அப்புறமா நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே டோட்டலாக 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன். ஸோ 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்ததுக்கு அப்புறமா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு உப்பு பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெரைட்டி ரைஸ் செய்யும்போது தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மூடி போட்டு விசில் விடணும். நீங்கள் தண்ணி கொதிச்சு வந்ததும் கொத்தமல்லி இலை தூவி 3 விசில் விட்டு எடுக்கலாம். நான் இப்போ இங்கே 3 விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ஈஸி, டேஸ்டி அண்ட் ஹெல்த்திங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கட்டி கொடுத்துக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு கூட உருளைக்கிழங்கு பொரியல், தயிர், அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த என்ன ரெசிபி பார்க்கலாம்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.